ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுலேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். காலையில் எந்திரிச்சதுமே இட்லிக்காக அரிசி ஊற போட்டிருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னே ஓட விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி சடனாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டு தான் திடீர்னு பிளான் பண்ணோம். எப்போவுமே வீட்டில் நான் குட்டீஸ் இருக்கிறதுனால இட்லி மாவு நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம இட்லி மாவு இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பக்கத்துலலாம் மாவு வாங்குறதோ இல்லை கடை இருக்கும் இல்லையா, இட்லி வாங்கி கொடுக்குறதோ அங்கே அது மாதிரிலாம் இங்கே செய்ய முடியாது. இங்கெல்லாம் பக்கத்தில் வாங்குறதா இருந்தால் பர்கரோ பீஸா தான் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வேணாங்கிறக்காக எப்போயுமே மாவு ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி ட்ரிப் வேறு போகிறதுனால ரிட்டர்ன் வரும்போது ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா வீட்டில் மாவு இருந்தால் நம்ம மாவு ஊற்றிக்கலாம், இட்லியோ தோசையோ பண்ணிக்கலாங்கிறதுக்காக காலையில் போகும்போதே மாவு அரைச்சி வச்சிடலான்ட்டு காலையில் எந்திரிச்சதும் அரிசி ஊற போட்டேன். அப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவ வேண்டியிருந்தது, முடிச்சுட்டு லஞ்ச் சமைச்சி எடுத்துகிட்டு போகிறது தான் பிளானு. அதனால் நமக்கு நிறைய குழம்பு சாதம் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணால் பேக்கிங் நிறையா ஆகும். அது மாதிரி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் ஒரே ரைஸாக சிம்பிளாக டொமேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். கூடவே சைடிஷ்க்கு மஷ்ரூம் இருந்ததுனால ஒரு மஷ்ரூம் மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி, இதுதான் பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். அது மாதிரி இப்போ நல்லா வெயில் அடிக்குது, தண்ணியும் பசங்களுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா, அதனால் இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வெளியில் பாட்டில்ஸ் கிடைக்கும்ல கேன் வாட்டர், அதுவும் அப்படியே ஒரு பவுச்சாக செட்டாக இருக்கும். 12 பாட்டில்ஸ் இருக்கும், அதே எடுத்துகிட்டு போகிறோம். கூடவே டீ போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறனால வீட்லேயே லெமன் இருந்தது, நன்னாரி சர்பத்து வாங்கி வச்சுருந்தது. அதனால் இந்த வெயிலுக்கு நன்னாரி சர்பத் நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோன்னா 2 ஐஸ் க்யூப் இது போட்டு வச்சா நல்லா கூலாக இருக்கும் இல்லையா, அதனால் நன்னாரி சர்பத் போட்டு எடுத்து போகணும். அதை மட்டும் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மெயின் ஐட்டம் நம்ம டொமேட்டோ ரைஸ் மட்டும் பேக் பண்ணணும். டொமேட்டோ ரைஸ்க்கு அடுப்பில் நான் குக்கரில் வச்சுட்டேன் ரெடியாக, அதை மட்டும் பேக் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் அஸ் யூஷுவல் ஒர்க்கிங், நம்ம லஞ்சுக்கு மேலே தான் அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் மார்னிங் அவங்க ஒர்க்கிங்கிறனால நான் தான் இந்த ஐட்டம்லாம் தனியாக ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா நான் குளித்து கிளம்புறதுக்காக போயிட்டேன். எடுத்து வைக்கிறது நான் பேக்கிங் பண்ணி வச்சதெல்லாம் மொத்தமாக ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிற ஒர்க்கெல்லாம் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க எப்படி பேக் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், காரில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிந்தாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, மேங்கோ இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிற ஒர்க்கு, அந்த ஃப்ரூட் கட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்கன்னா இதை செஞ்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி லாஸ்ட் டைம் நான் டிஃபன் பாக்ஸஸாக ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பேக் பண்ணிட்டேன். இந்த வாட்டி மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஹாட் பேக்கில் பேக் பண்ணியிருக்கிறேன். யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பிளேட்ஸை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வாஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் இடம் இல்லை இல்லையா, அதனால் தனியாக கவர் போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணோம். அதுவும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி மொத்தமாக ஒரே ஹாட் பேக் எடுத்திருக்கேன். நம்ம போகிற வழியில் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேயே ட்ராஷ் பேக்லாம் இருக்கும்ல, போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அவங்க பேக்கிங் முடிச்சுட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ரெடியாகி கிளம்புனேன். வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி வெளியில் போகிறது அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக தான் போவேன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லையா, அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணிவிட்டு தான் போவேன். வந்தனே நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தான் எப்போவுமே அது மாதிரி வீட்டில் லாஸ்ட்டாக கிளம்புற ஆள். ஏன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுனால நான் தான் எப்போவும் லாஸ்ட்டாகவே கிளம்புவேன். டோட்டலாக 2 ஹவர்ஸ் நமக்கு ட்ராவலிங் டைம்ங்கிறனால பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு வீட்டில் ப்ரிங்கிள்ஸ் இருந்தது, அதனால் அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி வண்டியில் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையப்போ எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டுன்னு கொடுத்தாச்சு. அது மாதிரி போகிற வழியிலே அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நாங்கள் டாலராமா ஷாப்புக்கு உள்ளே வந்தோம். நானும் பெரிய பையனும் மட்டும்தான் உள்ளே வந்தோம். ஹஸ்பண்டும் சின்ன பையனும் காரில் இருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் உள்ளே வந்தால் டைம் லேட் ஆகிடுன்னு. ஆனால் எப்பவும் போல் டைம் லேட் ஆகிடுச்சு. டாலராமா போனாலே நம்ம போகிற என்ன பர்பஸ்க்காக போனோமோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நான் பொருள் வாங்குவோம் இல்லையா, அதனால் நாங்கள் இந்த ஒரு ஹேட்டு, ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஹேட்டு கிளாஸ் எல்லாமே இங்கே ரேட்டு கம்மி தான். பட் சும்மா ஒரு நாளைக்கு தானே, சும்மா சீன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹேட் வாங்கியிருந்தேன். எனக்கு நான் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணும், பிங்க் கலர் தேர்ந்தேன். ஆனால் பிங்க் கலர் கிடைக்கல, அதனால் சரி கொஞ்சம் டார்க் கலராக ஷூக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெட்டு வாங்கிட்டு கிளாஸ் ஜஸ்ட் ஒரு $125 தான், $1.25 தான். ஸோ அதை வாங்கிட்டு அதை வச்சுட்டு
இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகும்போதே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டிஃபன் பாக்ஸில் வந்து ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே போயிருந்தோம். போகிற வழியிலலாம் எப்போவுமே ஒயிட்டாக ஸ்னோவாக பார்த்துட்டு போனப்போ இந்த வாட்டி தான் வந்து ஃபுல்லாக க்ரீனாக பார்த்துக்கிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரீனாக பார்த்துக்கிட்டு போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி போகிற வழியில் நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் வந்து ஸ்னோ டைமில் தான் போனோம் இல்லையா, அப்போலாம் குளிர் ஜாஸ்தியாக இருந்ததுங்கிறனால நிற்கலை. இந்த வாட்டி வந்து அந்த லொக்கேஷன் நல்லா இருந்ததுங்கிறதுக்காக அந்த சைட் சீயிங் பிளேசஸ்லாம் நின்று சும்மா அங்கே இருக்கிற இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். நல்லா ஒரு பெரிய வாட்டர் ஏரியா இருந்தது. காற்று பயங்கரமாக அடித்தது. நமக்கு காரில் உள்ளே இருக்கும்போது அந்தளவுக்கு குளிர் வந்து தெரியல, வெயில் இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது அன்றைக்கி டே. பேன்ஃபில் வந்து நமக்கு பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அந்த பார்க்கிங் பிளேஸில் வந்து நம்ம காரை போட்டுட்டு அங்கேருந்து வந்து பஸ்க்கு வந்து டிக்கெட் ஆன்லைன்லேயே வந்து எடுத்தாச்சு. 2 லேக்குக்கு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வந்து லேக் லூயிஸ் போயிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த வாட்டி லேக் மொரைன் ஆஸ் வெல் அஸ் லேக் லூயிஸ் 2 லேக்குக்குமே வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே வந்து பஸ் டிக்கெட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 3 to 4 o'clock அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். போகிற வழியிலே எங்கேயாச்சும் லஞ்சை சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ பசங்களுக்காக வாஷ் ஏரியாக்காக நின்னோம். அந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி, ஒரு ஆறு மாதிரி நல்லா பெரிய ஆறாக ஓடிக்கிட்டு இருந்தது. இறங்கி அங்கேயே கூட நம்மலாம் வந்து விளையாடலாம், அந்தளவுக்கு ஆறு நல்லா இருந்தது. அதனால் இங்கேயே வந்து சாப்பிட்றலான்னு அங்கே வந்து வாஷ் ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து கொஞ்சம் தூரமாக ஒரு பெஞ்சு மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அங்கேயே நம்ம கடையை விரித்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நாங்களும் வந்து அங்கே வச்சு சாப்பிட்டுட்டோம். ஒரு 2 o'clock கிட்டக்க தான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணினோம். இன்னும் வந்து ஒரு 1/2 an hour போல் நமக்கு பேன்ஃப் ரீச் ஆகிறதுக்கு ட்ராவலிங் டைம் இருக்குது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து முதலே சாப்பிட ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும், வாஷ் ஏரியாலாம் போகணும்னா இங்கேயே வந்து முடிச்சுக்கோங்க, திரும்பலாம் நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் எங்கேயும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நேராக பேன்ஃபில் தான் நிப்பாட்டுவேன், ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வர்றப்போ மார்னிங் டைம் வந்தோம், அதனால் டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் அந்த 12 o'clock மேலே தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பினோம். அதனால் சீக்கிரமாக போய் நம்ம 2 லேக் வர கவர் பண்ணிவிட்டு வரணுங்கிறதுக்காக எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேன்ஃபில் போய் தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை வந்து அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு பஸ்க்கு வந்து ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லேக் மொரைன் போயிடலான்னு சொல்லிட்டு லேக் மொரைனுக்கு ஏறியிருக்கோம். ஏன்னா லேக் லூயிஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு வேளை கொஞ்சம் இருட்டுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம லேட் ஆகிடுச்சுனா கூட அங்கேருந்து கிளம்பி பார்க்காம கூட வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லேக் மொரைன் வந்து போயிடுவோன்ட்டு லேக் மொரைனுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். கனடாவில் உள்ள பஸ்ஸில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது. பசங்க வந்து ஏற்கனவே வந்து சிட்டி ஹால் இந்த மாதிரிலாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனதுனால அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பஸ்ஸில் போனது. பஸ்லேருந்து போகும்போதே அந்த வெளியில் இருக்கிற அந்த மரம், அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து லேக் மொரைன் தான் நாங்கள் கவர் பண்ணோம். அந்த பாறை மேலே இருக்கிற பனியெல்லாம் வந்து இன்னும் உருகவே இல்லை. நான் கூட வந்து நினச்சேன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த பாறையோட கலரே ஒயிட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதில் உள்ள பனியெல்லாம் கூட இன்னமும் உருகவே இல்லை. நமக்கு அந்த வின்டர் டைமில் உள்ள ஸ்னோவே வந்து இன்னும் உருகவே இல்லை, அப்படியே இருந்தது. ஈவினிங் டைம் ஆனதுனால அங்கே உள்ள காஃபி ஷாப்புக்கு போனோம், காஃபி சாப்பிட்லான்னு. பட் அங்கே உள்ள டைம் வந்து க்ளோசிங் டைம் 4 o'clock கூட க்ளோஸ் ஆகிடுது. நாங்கள் வந்து அந்நேரம் 4:30 ஆகிடுச்சு. அங்கே ரீச் ஆகும்போதே 4:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அந்த காஃபி ஷாப் போகும்போது 4:30 ஆகிடுச்சு. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த லேக்கில் வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து லேக் லூயிஸ்க்கு ஒரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டு லேக் லூயிஸ்க்கு வந்து போயிட்டோம். பசங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வருமோ தெரியல, அந்த பஸ்ஸில் ஏறினதுலேருந்து பயங்கர ஆட்டம், சொல்லி பேச்சு கேட்கவே இல்லை. இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் குளிராக இருந்ததுனால என்னென்னு தெரில, நல்லா கம்முன்னு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து அங்கே உள்ள பாறை மேலெலாம் ஏறுறது, மேலே ஒரு மவுண்டெயின் மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து ஹைக்கிங்லாம் போய் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இவங்களும் போய் மேலே ஏறுறது, இந்த மாதிரி நிறைய சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நிறைய கல்லுங்களுமாக இருக்கிறதுனால தப்பி தவறி லைட்டாக கீழே விழுந்துட்டா கூட நமக்கு அடிபட்டுரும்ல. அடிபடும் போது பக்கத்தில் எங்கே எமர்ஜென்சிக்கு ஒரு மெடிக்கல் கார் கூட இல்லாததுனால நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா மவுண்டெயினில் உள்ள ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகாமல் இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரிப்பில் வந்து லேக் மொரைனும் அண்ட் லேக் லூயிஸ் ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். இங்கே வந்து காஃபி ஷாப் இருந்தது, பட் நம்ம வந்து வெளியில் போய் குடிச்சிக்கலாம், எப்படினாலும் ரிட்டர்ன் போகிறோம். பஸ்ஸு வந்து ரெடியாக இருந்தது. அதனால் கிளம்பிட்டு நம்ம அங்கே போய் மெயின் ஏரியா போய் பேன்ஃபுக்கு போய் காஃபி குடிச்சிக்கலான்ட்டு பேன்ஃபுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து நைட்டு டின்னருக்கு மெக்டியில் சாப்பாடு முடிச்சுட்டு
ஆர்டர் பண்ணிட்டோம். மெக்டியில் ஆர்டர் பண்ணி டேக்அவே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டாங்க. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஒன் டைம் தான் சாப்பிடுவேன். அதனால் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு அவங்களாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் இந்த வாட்டர் ஏரியாவை தவிர அந்தளவுக்கு பெருசாக இங்கே சுற்றி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. அதனால தான் கொஞ்சம் போரிங்காக அடுத்தடுத்து ஒரே இடத்துக்கு பேன்ஃபுக்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.